கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை 2 சாமுவேல் 6:11. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். ஓபேத் ஏதோமை தேவன் ஆசீர்வதித்தார் இல்லையா? இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அவனை வாழ்க்கையை 3 மாதத்தில் மாறிச்சு பாருங்கள். ஒரு 90 நாளில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறிச்சு. என்ன காரணம்னா தெய்வ பயம். அந்த இடத்துல கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஓபேத் ஏதோமின் இடத்துல இருந்தது. உடன்படிக்கை பெட்டி அவன் வீட்டில் வச்சு பாதுகாத்தான். அவருடைய சமூகம், கர்த்தருடைய கிருபை அவனுக்கு இருந்துச்சு, இரக்கம் இருந்துச்சு. அதை பரிசுத்தமாய் பாதுகாத்ததுனாலே அவனை மாத்திரம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை, அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். விசுவாசிங்க, ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைய தினம் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகுது. நீங்கள் தேவனை விசுவாசிக்கணும். கர்த்தரை நீங்கள் நம்பணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பு, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீங்க, அதாவது பாதுகாக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார், நிச்சயமாய் தருவார். அந்த நாள் உங்களுக்கு நெருங்கி கொண்டே இருக்குது. ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தராமல் போக மாட்டார். அந்த காலம் நேரம் வரும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு கொடுப்பாரு. ஓபேத் ஏதோமின் தேவன் உங்கள் தேவன் இல்லையா? கர்த்தர் அவரை தான் ஆசீர்வதிப்பாரா? உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அவருக்கு முன்பாய் பயந்து நடுக்கத்துடனே தேவனிடத்தில் களி கூறும் பொழுது மகிழ்ந்திருக்கும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். தினந்தோறும் வேதத்தை வாசிங்க, முழங்கால் படிக்கிட்டு தேவனை சோத்தரிங்க, துதிங்க. உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றுவார். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.